நான் பேசுறது எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இங்க நான் ஓவர் பிளே பண்ணேன்னா அது வந்து நல்லா இருக்காது. அவருக்காக அவர் படம் பேசிடுச்சு. வெரி ஹாப்பி. Thank you so much for giving us such a massive treat. Adik Ravichandran அவர்கள், please join us on stage. பிரஸ் அண்ட் மீடியா ரொம்ப நன்றி. இவ்வளோ மழையிலையும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. ஒரு 7th கிரேடில் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல இப்போ நிற்கிறான். நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்திருந்தா நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியல. லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுருப்பேன். பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மூமெண்ட் எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ என்றைக்குமே ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார். என்னை மீட் பண்ணும்போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டைரக்டர், நான் ஒரு பெரிய ஹிட் இல்லாத டைரக்டர். ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆச்சு, அவ்வளோதான். பட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஹிட்டு ஃப்ளாப் என்றைக்குமே யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது. ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு. என்கிட்ட இருந்து அதை எப்படி அதை பார்த்தாருன்னு இப்போ வரைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சார்கிட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டிருந்தேன், சார் எதை வச்சு சார் என்ன நீங்கள் அப்போ போனி கபூர் சார்கிட்ட சொன்னீங்க, மார்க் மை வேர்ட் சார், திஸ் பாய் வில் டூ பிக், இவன் பெரிய டைரக்டராக வருவான் சார், நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்ன்னு சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோடு போயிட்டாரு. அதுதான் அஜித் சார்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் வந்து நான் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். சுரேஷ் சார் என்னை வந்து அஜித் சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணாரோ சுரேஷ் சார் ரொம்ப பிலீவ் பண்ணார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே இருந்தவன் தான் நான். ஸோ இங்கே உங்கள் முன்னாடி நின்று அழகு பார்க்க வச்சுருந்த அஜித் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அஜித் சார் வந்து எப்பவுமே அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து எப்பவுமே நினச்சதே இல்லை. எப்பவுமே ஒரு ஆக்டராக நினச்சிருக்காரு. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு வைப்ரேஷனும் ஒரு எனர்ஜியும் கொண்டு வந்திருக்குன்னா அது அஜித் சாரோட கம்ப்ளீட் எனர்ஜி டுவர்ட்ஸ் குட் பேட் அக்லி தான். ஃப்ரம் டே 1லேருந்து டைட்டில் சஜஸ்ட் பண்ண அந்த டைட்டில் வந்து அஜித் சார் சொன்னது தான் குட் பேட் அக்லி. அதுலேருந்து ஷூட்டிங் எண்டு முடிஞ்சு ஓவர் நைட்டில் டப்பிங் பண்ணிட்டு சார் ரேஸ் கிளம்புற வரைக்கும் அவரோட ஃபுல்லஸ்ட்டு வந்து படத்துக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ ஐ ரியலி தேங்க்யூ சார். நீங்கள் இப்போ ரேஸில் இருப்பீங்க, யூ வில் பி வெரி பிஸி. தேங்க்யூ சார், ஐ லவ் யூ ஸோ மச். நான் இதை எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் வந்து என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு விட நான் உங்கள்கிட்ட தான் ரொம்ப ஐ லவ் யூ நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அது உண்மை சார். ஐ லவ் யூ ஸோ மச். யூ கம் ஃபர்ஸ்ட், ஆஃப்டர் மை ஃபேமிலி, ஆஃப்டர் மை மதர், மை ஃபாதர், யூ கம் நெக்ஸ்ட். சாரி ஐஷு. ஸோ இந்த ஒரு வருஷம் ப்ளஸ் டைம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன். என்னை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காமான ஒரு மனுஷனாக வந்து இந்த ஒரு 1.5 வருஷம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், நான் ரொம்ப எக்ஸென்ட்ரிக். என்னை வந்து ரொம்ப காமாக என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அஜித் சார் தான். ஸோ நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸோட நான் ஒர்க் பண்ணதே இல்லைங்க. நான் இப்போ தான் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கெரியர். இப்போ தான் ஒரு 4th 5th ஃபிலிம் நான் வரேன். I have not seen any producers like you too, sir. So I really thank you, sir. Thank you so much for supporting me. எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த சக்ஸஸ்க்கான முழு கிரெடிட் வந்து அஜித் சாருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த டீம் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ இவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. சுரேஷ் சாருக்கு ஒரு எனக்காக சார், எனக்காக இல்லை சுரேஷ் சார், அப்பார்ட் ஃப்ரம் பிஆர்ஓ இல்லை ஒரு நிமிஷம் மேலே வாங்க. ஸோ என்றைக்குமே சார் நான் பிஆர்ஓ பார்த்ததில்லை. எங்கள் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்துருக்கேன். வெரி வெரி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இவங்க எல்லாருமே கொடுத்த சப்போர்ட், இவங்க எல்லாருமே கொடுத்த அந்த புஷ்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட், இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே போய் சேரும். ஸோ ஐ ரியலி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ சப்போர்ட்டட் மீ. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அஜித் சார்கிட்ட பேசினேன். அஜித் சார் சொன்னார், ஓகே படம் பிளாக் பஸ்டர் ஹிட், எவ்ரி திங் இஸ் ஃபைன், டோன்ட் டேக் யுவர் சக்ஸஸ் டு யுவர் ஹெட், டோன்ட் டேக் ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட், ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங்னு சொன்னார். அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.